Brahmatic இந்த folder லிங்க் பண்ணிக்க போறேன். folder லிங்க் பண்ணிக்க போறேன். internship css Brahmatic இந்த folder லிங்க் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் epime.index.html தான் இருக்கு. எஸ் இருக்கு. இப்போ ஒரு ஸ்டைல் ஃபைலை லிங்க் பண்ண போறேன். style.css ஓகே இதையும் எடுத்துட்டு வந்து வெச்சாச்சு. ரெக்கார்ட் ஆகும். இப்போ இமேஜஸ்க்கு எல்லாமே நான் ஒரு ஃபோல்டர் போட்டு தனியாவே வெச்சுக்கிறேன். ஏன்னா இமேஜஸ் வந்து 1 2 3 நான் கொடுத்துட்டே போவேன். அதனால இமேஜஸை இந்த மாதிரி நான் போட்டு வெச்சுக்கிறேன். style.cssக்குமே எனக்கு இன் ஃபியூச்சர்ல மேபி நான் இன்னொரு ஃபைல் வந்து யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. css-ஐயுமே கட் பண்ணி இந்த css குள்ளார போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபோல்டர் பாத்தீங்கன்னா Brahmatic அப்படின்றது மெயின் ஃபோல்டர். அதுல index.html. இப்போ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு index.html மட்டும் தான் இருக்கும். ஸ்டைல் ஃபைல் எல்லாம் இதுல போடு, இமேஜஸ் எல்லாம் இதுல போடு அப்படின்ற மாதிரி இருக்கும். யார் வந்தாலும் தெரிஞ்சு போயிடும். இப்போ CSS சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இமேஜஸ்ல போய் உட்காந்துட்டு ஐயோ காணுமே சொல்ல மாட்டான். CSS ஃபோல்டருக்கு இதுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு. நீங்க போய் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதுல போயிட்டு இதை போய் கிளிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை மட்டும் கிளிக் பண்ணாலே போதும், நமக்கு இதை க்ளோஸ் பண்ண வந்துட்டு இருக்கும். எனக்கு இதுக்கு மேல இது தேவை. இந்த இடத்துல தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே style.css இருக்கட்டும். HTML-ஓட சின்டாக்ஸ் HTML title welcome to APJ frame tech next body elementல ஓகே நமக்கு தேவையான எலிமெண்ட்டை போட்டுக்கணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பாடி எலிமெண்ட்ல நம்ம என்ன செய்யணும், மார்ஜின் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், நீ கோடிங் பண்ணலை ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்டைல் இதாக தான் இருக்கும், எனக்கு கேப்பே தேவையில்லை அப்படின்னு. நெக்ஸ்ட் இப்போ index.html இருக்கு, ஸ்டைல் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே நீ இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். href போட்டுட்டு இங்க இப்போ style.css கொடுத்தா வருமா, வராது. ஏன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளார style.css வச்சிருக்கேன். நீங்க ஒரு டாட் வச்சீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளார இருக்கு அப்படின்றது தான் அதோட மீனிங். ஓகேவா? இதுல ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணுங்க, வியூ பேஜ் சோர்ஸ் போங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இது வந்துச்சு அப்படின்னா நீங்க கரெக்டா லிங்க் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஓவர். எத்தனை பேருக்கு இது புரியல கை தூக்குங்க. ஓகே, ஏன் என்ன புரியல யுவன்? ஓகே புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் இந்த இதையே நம்ம அந்த ஸ்டைல் மட்டும் புரியலனா, ஸ்டைல் என்ன புரியல அததான் அந்த CSS கம்பைன் பண்ணிக்கோனா. CSS கம்பைன் பண்றதுனா இப்ப ஓகே நீ காலேஜ்ல இருக்க அப்படின்னு நான் சொல்றேன். எஸ் காலேஜ்ல இருக்க அப்படின்றது இது. ஓகேவா? காலேஜ்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க? CSS டிபார்ட்மெண்ட்ல இருக்க. அதுதான் இது. ஓகேவா? இது ஒரு ஃபோல்டர்ல இருக்கறத நம்ம மென்ஷன் பண்றோம். நீ ஸ்டேட்டவே இல்ல எனக்கு அந்த CSS நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா style.css அப்படின்னு லிங்க் பண்றோம். இப்போ நீ இருக்கன்னு நான் சொல்லிட்டேன், நான் இப்ப போய் பார்க்க போறேன். ஓகேவா? இல்ல அப்ப நான் என்ன சொல்லணும், எஸ் யுவன் இருக்கான். எங்க இருக்கான் அப்படின்னா CSS டிபார்ட்மெண்ட் உள்ளார இருக்கான். இப்ப புரியுதா? CSS ஃபோல்டருக்குள்ளார நீ இருக்க. ஓகேண்ணா. ஓகே, இது வந்து டைரக்டரி வந்து இது பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னா இது மஸ்ட். ஓகேவா? ஒரு ஜூனியரா ஒரு சீனியரா என்னவா இருந்தாலும் சரி உன் கோட பார்த்தா அவனுக்கு புரியணும். இமேஜஸும் இதே ஃபோல்டர், CSSும் இதே ஃபோல்டர்னா இன்னைக்கு ஒரே ஒரு ஃபைல் இருக்குன்றதால உனக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா? நாங்க ஒர்க் பண்ற ஓகே நான் என்னைக்காவது என் ப்ராஜெக்டை காட்டுறேன், முடியற காட்டியும் காட்டுறேன். ஓகே, மினிமம் கேஸ்ல 450 ஃபைல் இருக்கும். மினிமம் கேஸ்ல 450 காம்போனன்ட் கிட்ட இருக்கும். ஓகேங்களா? CSS 15 ஃபைல் கிட்ட இருக்கும். இமேஜஸ் 100 இமேஜஸ் கிட்ட இருக்கும்.
அப்ப எல்லாமே ஒரே டைரக்டரியில இருந்தா எப்படி இருக்கும்? புரியுதா? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒண்ணு படிப்போம் தெரியுமா? ஓகே, இது சரி, இந்த விஷயத்துக்கு வரும் ஒரு குட்டி கதை. டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஓகேவா? ஏன் அதை டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம்? அதை யூஸ் பண்ணலன்னா டேட்டா எப்படி இருக்கும், யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? யாரையும் இப்ப கொஸ்டின்னா கேட்கல, நான் பதிலே சொல்றேன். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இந்த குரூப்ல, ஓகேங்களா, பிரதுஷா காலேஜ் பசங்க இருக்கீங்க, ஐஎஃப்இடி இருக்கீங்க, எஸ்ஏ ஆர்ட்ஸ் இருக்கீங்க, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க இருக்கீங்க, எம்விசி இருக்கீங்க, ஓகேங்களா? நீங்க எல்லாமே எனக்கு டேட்டா தான். நீங்க எல்லாமே எனக்கு டேட்டா தான். எனக்கு இப்ப இந்த இடத்துல இருந்து எஸ்ஏ ஆர்ட்ஸ் மட்டும் எடுங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? கேட்கணும், எஸ்ஏ ஆர்ட்ஸ் மட்டும் எடுங்க அப்படின்றது. ஸோ நீங்க குரூப் ஆஃப் டேட்டா எனக்கு பார்த்தா எனக்கு யார் யாரு என்னென்னா தெரியாது, ஓகேவா? டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா 6 to 7 எஸ்ஏ ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க தான் கிளாஸ் அட்டன் பண்ணணும், 7 to 8 ஐஎஃப்இடி தான் அட்டன் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிடும். அப்ப எனக்கு தெரியும் 6 to 7 வந்தா யார் வருவாங்க? எஸ்ஏ ஆர்ட்ஸ் தான். 7 to 8 வந்தா ஐஎஃப்இடி தான். ஸோ ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கிறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது எத்தனை பேருக்கு தெரியும்? டேட்டா ஸ்ட்ரக்சர்னா அது ஒரு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா இல்ல, நேம் வச்சுதான் சப்ஜெக்ட். ஓகே, இன்னொரு விஷயம், மெஷின் லேர்னிங் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் படிச்சுட்டு இருக்காத மெஷின் லேர்னிங். அந்த மெஷின் நமக்கு சொல்லி கொடுக்குமா இல்ல நம்ம மெஷினுக்கு சொல்லி கொடுக்குமா? எனிஒன்? நம்ம தான் சொல்லி கொடுப்போம். நம்ம தான் டேட்டாவை ஃபீட் பண்ணணும். டேட்டாவை இதோ பாரு, இது நாய், இது மூஞ்சி பத்தியா இப்படி இருக்கு, அதை தூக்கிட்டு இன்னொரு நாய் எடுத்துன்னு வந்து வைப்போம். இது நாய், இதை பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயத்த மெஷினுக்கு நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஒரிஜினல் நாய் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் 3ஆவதா ஒரு பொம்மை நாய் எடுத்துன்னு வந்து வைப்போம், அதையும் அது படிச்சிடும். 4ஆவதா ஒரு அனிமேஷனான நாய் எடுத்துன்னு வந்து வைப்போம், அதையும் அது படிச்சிடும், ஓகேவா? இப்ப அது ஒரு ஸ்டேட்ல இருக்கும். ஓகே, மூக்கு இப்படி, கண்ணு அப்படி, காது கோயம் தூங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அது படிச்சு வச்சிருக்கும், ஓகேவா? ஸோ நிறைய பேர் மிஷின் லேர்னிங் அப்படின்னா, ஆனா அந்த இதெல்லாம் நான் படிச்சுட்டே அது படிக்கிறது கிடையாது, ஓகேவா? அது நமக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காது, நம்ம தான் மிஷினுக்கு சொல்லி கொடுப்போம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய வேலையை அது குறைக்கிறது, ஓகேங்களா? இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எல்லாமே ஸ்ட்ரக்சர்டா நீங்க போயிடணும். ஒரு விஷயம் படிக்கிறோம், ஒரு விஷயம் பார்க்கறோம் அப்படின்னா அது ஏன் எதுக்குன்றது தெரியும். இப்ப இந்த கோடிங்க்கு நான் உங்க எல்லாரையுமே என் கம்பெனிக்கு இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு இன்டர்னா எடுத்துக்கிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட போய் நீங்க இதுல சிஎஸ்எஸ் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா இதுல 6 ஃபைல் இருக்கும். இமேஜஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னா எந்த இமேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவே ஸ்ட்ரக்சர்டா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிஎஸ்எஸ் தானே அது இருக்கும். இங்க 1. இப்ப அடுத்த ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவேன், account.css, contact.css அப்படின்னு இருக்கும், ஓகேவா? அப்ப நான் உங்ககிட்ட கேட்பேன், அக்கௌண்ட் பேஜ்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னா எல்லா சிஎஸ்எஸும் போய் நோடணும்னு அவசியம் இல்லை, account.css மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும், அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் கோடிங் இருக்கும், புரியுதுங்களா? இதுதான் ஸ்ட்ரக்சர்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சிருச்சு. சிஸ்டத்துக்கு சொல்லணும், index.html இதுக்கு முன்னாடி style.css வந்தான்ல, அவன் இப்ப css ஒரு ஃபோல்டர் இருக்கு, அங்க இருந்து வரான், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. இவன் ஓகேவா? புரியலனா கேளுங்க, ஓகேவா? அது டிலே ஆயிட்டு ஐயோ நான் ஒரு செக்ஷன் நடத்த போறேன், எனக்கு இது கம்ப்ளீட்டா பண்ணணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது, ஓகேவா? 4 கேள்வி நீங்க நறுக்குன்னு கேட்டாலும் அது பொறுமையா பார்த்தா அடுத்த வாரம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான், டைம் இருக்கு, சரியா? ஓகே, ஏன் வந்தேன்? இங்க வந்துச்சு. சரி, ரெஸ்டாரண்ட் இது இதுன்னு இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா கடன்னு போட்டு விட்டுருவோம். செக்ஷன் அப்படின்னு ஒரு இதை போட்டு, இது என்னன்னா ஒவ்வொரு செக்ஷனா நான் பிரிக்க போறேன் அப்படின்றதுக்கான தான். இது ஹெட்டர், ஓகேவா? ஹெட்டருக்குள்ளார 3 காம்பனன்ட் நான் சொன்ன மாதிரி 1 2 3. இது ஒரு காம்பனன்ட், இது ஒரு காம்பனன்ட், இது ஒரு காம்பனன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்டுக்கு h1, ஓகேவா? கிளாஸ் இப்படியே எழுதிடுங்க, லோகோ abj green tech. li டேக்ல அஜிதா நல்லா பார்த்துக்கோங்க, href இப்படிதான் டேக எழுதணும், ஓகேவா? ஹோம். இதுக்கப்புறம் ஓகே, இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சிருங்க, மெனூஸ்.
இதை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் டி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது வந்துடும். அபோட்டு என்ன சர்வீசஸ் பண்ணுறோம், என் டீமில் எவன் இருக்கான், நாங்கள் எங்கே போய் வெளியே சுற்றணும், என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இது ஒரு செக்ஷன், சாரி ஒரு காம்பனன்ட், ரெண்டு காம்பனன்ட், மூணாவது காம்பனன்ட் புக்கே டேபிள். ஓகே பட்டன் சரியா. ஸோ ஏஹெச்எஃப் யூஸ் பண்ணி ஏஹெச்எஃப் புக்கே டேபிள் ஃபுல்லாகவே கேப்ஸில் இருக்கு. ஓகே இதை வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்போ யூஸ் பண்ணி இது ஒன்று முடிஞ்சு போச்சு. ஓகேவா. ஸோ ஹெட்டர் செக்ஷன் slabs, then header section. இவன் நீ அந்த பாண்டிச்சேரிக்கு என்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் சைன் வாங்கினிய நீ தானே அது? இல்லண்ணா நான் கரையாஞ்சாலி பூந்தமல்லியில் இருக்கேண்ணா, பாண்டிச்சேரிலாம் வரேன். ஓகே ஓகே சொன்ன மாதிரி தான் வந்தோம். ஓகே 1 2 3 ஆமா அப்பவே சொன்னா நான் சர்டிஃபிகேட் நான் வரேன். ஸோ நீயா இருக்க வாய்ப்பு இல்லை. நீ டெய்லி கிளாஸ் வர என்ன கஷ்டப்படுத்துது. ஓகே லோகோ ஓகே எல்லா சிஎஸ்எஸ்ஸையும் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். ஓகே எடுத்து வச்சாச்சு. ஓகே இப்போ நான் கொஞ்சம் வேகமா பண்றேன், அது ஏதாவது டவுட்னா மட்டும் கேளுங்க. இப்போ பேக்ரவுண்ட் கலர் இதுயே தேவையில்ல. சரி ஓகே இதே இருந்துட்டு என் எலமெண்ட் வந்துச்சுப்பா. இப்போ ரைட் கிளிக்கு இன்ஸ்பெக்ட், ஃபர்ஸ்ட் ஹெட்டர் செக்ஷன், ஹெட்டருக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறேன் பிளாக், ஹைட்டு வந்து ஒரு 100 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். இதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் லோகோவுக்கு கலர் அடிக்க போகிறேன், கலரு ஒயிட் கலர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு அதனுடைய ஃபாண்ட் சைஸ், ஐயோ சரி ஓகே அது ஃபாண்ட் சைஸ் அதை பார்த்துக்கலாம். அந்த கூகுள் ஃபாண்ட் எடுக்கலாம்னு நினச்சேன் மறந்துட்டேன். கிளாஸ் மெனு இப்போ பாருங்க, ஒரு ரோ, செகண்ட் ரோ, மூணாவது ரோ. ஓகேங்களா. எனக்கு இது எல்லாமே ஒரே ரோல வரணும், இது எல்லாமே எனக்கு தனித்தனியா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரே ரோல எடுத்துட்டு வர போறேன். அப்ப இதனுடைய மெனு பொசிஷனை சேஞ்ச் பண்ண போறேன். பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் அப்சல்யூட் சொல்றேன். டாப்பு 0க்கு போயிடுங்க அப்படின்னு சொல்றேன். அங்க போயிட்டு அதுக்கப்புறம் ரைட்டு 0க்கு வந்துடு. ரைட்டு 0க்கு வந்துடு. இங்க வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாமே ஒரே ரோட வர வைக்கணும். அப்ப இந்த எலமெண்ட் கிட்ட சொல்லக்கூடாது, எக்ஸாக்ட் எலமெண்ட் கிட்ட தான் சொல்லணும். ஓகேவா. இது குரூப் பை பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருச்சு. ஒவ்வொரு எலமெண்ட் கிட்டையும் நீங்க டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லணும். இஸ் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இங்க அது வந்து உக்காந்துருச்சு. ஓகே இதை நம்ம இப்போ மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரைட் சைடுல இருந்து எங்க வேணும் இந்த இடத்துக்கு வேணும், எங்க வேணாலும் வச்சுக்கோ. இப்போதைக்கு அதை பண்ணி ஒரு ஓரமா வச்சுட்டு எனக்கு இது கலர் பார்க்கவே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கலரு ஒயிட் அப்படின்னு கொடுத்துறேன். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் ஓகே, அது ஃபாண்ட் சைஸ் எல்லாம் அந்த பாப்பிங் ஸ்கோப் கொடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் இது முடிஞ்சு போச்சு. ஓகே இப்போ இதை வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்து டாப்பு 10 மூவ் பண்ணிடுவோம். எனிவே இதை வச்சு நெக்ஸ்ட் பட்டனுக்கு ஸ்டைல் எழுதும். பட்டனுக்கு கிளாஸ் எழுதுறியா? சரி எழுதின வரைக்கும் காப்பி பண்ணிப்போம். சோர்சஸ்ல சிஎஸ்எஸ்ல இங்க தான் இருக்கு நம்ம எழுதணும். ஸோ இதுக்கு
ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் எனக்கு அலர்ஜி. Control A, Control C, Control A, Control B, refresh. Okay. இப்போ Google Fonts இருக்கு. Google Fontsல உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை எடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு index.html வாங்க. இந்த இடத்துல இப்படி எடுத்து போட்டுருங்க. ஓகேவா? இப்போ font family எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல போட்டுக்கலாம். எனக்கு இந்த இடத்துல font family வேணும். ஸோ இதை காப்பி family எடுத்துக்கோ. இதை வச்சுக்கோ. அடுத்து மெனு நேமுக்கு அதுதான் வேணும். அதுக்கும் இதை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் பட்டன் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதுறேன். இந்த கிளாஸை எடுத்து ஒரு புள்ளி வச்சு இதுக்குமே நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி இதை தான் கொடுக்க போறேன். இப்போ ரெஃப்ரெஷ் மேலே ஏறி நிற்க வேண்டியதுதான். ஐயோ அம்மான்னு கத்திட்டு வரப்போம். இது ஓவர். நெக்ஸ்ட் இப்போ இவரை டார்கெட் பண்ண வேண்டியதான். ஏஹெச்எஃப்ல பட்டன் ஏறியாச்சு. இவர்கிட்டயும் சொல்லணும் பொசிஷன் அப்சல்யூட்டு டாப்பு 10 ரைட்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு இதை வந்து ஓகே இப்படி வச்சுட்டு வேற என்னது கலரு ஒயிட். ஓகே இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து பச்சை கலர். இப்போ பச்சை கலர் கொடுத்தேன். இது பட்டனே கொடுத்துருவாங்க. டிஸ்பிளே என்ன கொடுத்தோம்? டிஸ்பிளே பிளாக் அப்படி கொடுத்து ஏன்னா ஹைட் வித் செட் பண்ணும் 10 பிக்சல். அப்புறம் வித் கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன் 15 பிக்சல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இதை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ரைட்டு மூவ் பண்ணுறேன். ரைட்டு வித்து ஓகே டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அது தேவையில்லையா? டெக்ஸ்ட் ஓடி டெக்ஸ்ட் அலைன் சரி ஓகே டெக்ஸ்ட் அலைன் பண்ணிடலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன். ஓகே நெக்ஸ்ட் இந்த இதுக்கு இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளார ஓகே பாக்ஸுக்குள்ளார நான் வந்து கேப் கொடுக்கணும் அப்படின்னா என்ன எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம்? பாக்ஸுக்கு வெளியேனா ஒன்று யூஸ் பண்ணுவோம். பாக்ஸுக்குள்ளார அப்படின்னா பேடிங். ஐயோ கிளிக் பண்ணிட்டேனே. சச்சோ சரி ஓகே போயிடுச்சு. இதுதான் அவசரப்பட்டு எதையும் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே பொசிஷன் அப்சல்யூட் டாப்பு 10 px ஒயிட்டு 0 பேக்ரவுண்டு green இது நல்லா இருந்துச்சு. ஓகே இந்த கலரே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஃபாண்ட் ஃபேமிலி இருக்கு. வேற என்ன கொடுத்தோம்? ஓகே பேடிங் கொடுத்தோம். பேடிங் கொடுக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பேடிங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பேடிங் கொடுத்து ஏன்னா பேடிங் கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அது கேப் விட்டும். ஓகேங்களா? லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு அது கேப் விட்டுக்கும். எனக்கு அதுவே திரும்ப நான் போய் கிளிக் பண்ற போறேன். இப்ப எனக்கு இந்த கர்வ் மட்டும் பெண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருங்க? பார்டர் ரேடியஸ். ஒன்றும் இல்லை, பார்டர் ரேடியஸ் அப்படின்றது என்னன்னா இந்த கார்னர்ல இருக்கிறது மட்டும் கொஞ்சோண்டு மடங்கின மாதிரி பண்ணிடும். ஓகே பட்டனுக்கு
நீங்க இதை கொடுக்கலனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த கார்னர்ல லெஃப்ட் ரைட்டு பாட்டம் டாப் எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த கார்னர் வந்து பெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க இப்படி கொடுத்துட்டீங்கன்னா பட்டன் மாதிரி இருக்கும். ஓகேவா? வேற என்னது? கலரு ஒயிட். இந்த கலர் நல்லா இல்லை, பிளாக்கு இருந்துட்டு போகுது. ஓகே, இப்போ வரைக்கும் இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பண்றேன். என்னுடைய பட்டன் ஸ்டைல்ல இதை எடுத்துட்டு வந்து முதல்ல போட்டுக்கிறேன். கோடிங் பண்ண முடியல தம்பி. இது வரைக்கும் இது ஓவர். இப்ப அகைன் உள்ளுக்குள்ளார ப்ராசஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா இதை கொஞ்சம் மூவ் பண்ணணும். ஓகே, எனக்கு இந்த பாக்ஸையே மூவ் பண்ண போறேன். ஓகே, டெக்னிக்கல் டைம் நல்லா கேட்டுக்கோங்க. பாக்ஸையே மூவ் பண்ண போறேன். மார்ஜின் லெஃப்ட் 10px போ 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 போ. இது வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கேப் வேணும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எல்லையை டார்கெட் பண்ண வேண்டியதான். எல்லையை என்ன டார்கெட் பண்றேன் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் ஆர் ரைட். ஏன்னா ரெண்டுத்துலயுமே எலமெண்ட் இருக்கு. இங்கேயும் எலமெண்ட் இருக்கு, இங்கேயும் எலமெண்ட் இருக்கு. நீங்க லெஃப்ட் ஆர் ரைட் 10px 10pxனா இந்த மாதிரி வந்துருச்சு. இதுவே எனக்கு ஓகே. இப்ப இதனுடைய ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண போறேன். இங்க இது ஃபாண்ட் சைஸ் 18 ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்று சொன்னேன், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா எல்லா கீவேர்டையும் ஞாபகம் வச்சு டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ். திஸ் இஸ் ஃபைன். அப்புறம் நான் இது ஏற்றினதால எனக்கு பேடிங்கை குறைச்சிடும். ரைட்டு லெஃப்ட். இப்போ இதனுடைய ஓவரால் ஹைட்டு எனக்கு இப்படி இருந்தா ஓகே. ஏன்னா ஹெட்டர் மாதிரி இருந்தாலே ஓகே. இப்போ பட்டன் அவ்வளோதான் டிசைன். ஓகே, திரும்ப இதை ஸ்டைலு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் இவங்களுடைய இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் வேற மாதிரி கலர் தெரியுது, ஒயிட் கலர் இல்லாம இருக்கு. நம்ம இதில் அப்படி இல்லை, எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் போய் கலர் சேஞ்ச் பண்ண போறது இல்லை. இதுக்கு மட்டும் தனியா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதிட்டு அந்த கிளாஸுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்படி போட்டு கலரு அப்படின்னு எழுதிட்டு இவன் என்ன கலர் கொடுத்துருக்கானோ அதை பைரேட் பண்ண வேண்டியதான். இருக்கா? இந்த கலரை காப்பி பண்ணிக்கோங்க. இது எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னா இந்த கலர் மாதிரி இருக்கும். இதை நீங்க இந்த ஹேண்ட் ஓவர் சிம்பிள் வரும் பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வரும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் கோடு வாங்க. கலர் கோடு வந்ததுக்கு அப்புறம் இங்க எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அகைன் இப்போ ஏபிஜே ட்ரீம் டெக் வந்தா எனக்கு ஹேண்ட் சிம்பிள் வரணும். இங்க வருது, இந்த இடத்துக்கு வருது. எனக்கு இதுக்கு வரணும் அப்படின்னா லோகோவுக்கு போயிட்டு கர்சர் பாயிண்டர் கொடுத்துக்க வேண்டியதான். கர்சர் பாயிண்டர் கொடுத்துக்க வேண்டியதான். எஸ், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இது யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? எனி ஒன்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த இமேஜை எடுத்து வந்து வைப்போம். ஒரு செக்ஷன் முடிஞ்சு போச்சு. இந்த ஃபாண்ட் ஃபேமிலி தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இப்போ இந்த இமேஜை எப்படி அங்கிருந்து ஆட்டே போடுறது அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த செக்ஷனுக்குள்ளார போயிடுங்க. இமேஜ் இதோவே இருக்கு. அந்த இமேஜை ஓவர் பண்ணீங்கன்னா கீழே இந்த மாதிரி யூஆர்எல் வரும். என்னடா இது? இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்து இமேஜஸ்ல நான் என்னன்னு வைக்க போறேன் அப்படின்னா பேனர்னே வைக்கிறேன்.
பேனர் அப்படின்னு ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றால் காப்பி பண்ணி போட்டு பேனர் செக்ஷன் ஸ்டார்ட் அதையே காப்பி பண்ணி போட்டு இங்க பேனர் செக்ஷன் எண்டு. இப்போ திரும்ப ஒரு காப்பி போட்டு ப்ராப்பர் நேமை கொடுத்துக்கோங்க. இப்போ தேவையில்லாத கேப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த கோடிங்கை நீங்க இப்படி சும்மா உங்களுடைய சைட்ல போயிட்டு கூட ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தெரியும். ஹெட்டர் செக்ஷன் ஸ்டார்ட், ஹெட்டர் செக்ஷன். ஓகே, இந்த மாதிரி ரெடி பண்ணுங்க. மேபி இன்னைக்கு வரலனாலும் சரி, இன் ஃபியூச்சர்ல எதை பண்றதா இருந்தா இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, இப்போ இமேஜ் சோர்ஸ் அப்படின்னு போட்டு டைரக்டா அகைன் யுவனுக்கு சொல்றேன், நீங்க இமேஜ் இந்த டைரக்டரியில இல்லை, எங்க இருக்குன்னா ஐஎஃப்டில தான் இருக்கு. ஆனா இமேஜஸ்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. இமேஜஸ் அப்படின்ற என்னடா இருக்கு, இமேஜஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல பேனர் இமேஜ் இருக்கு. அதை எடுத்து ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியதான், உங்களுக்கு அந்த இமேஜ் வந்துடும். ஹைட் வித் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதா இருந்தா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு அது இப்போதைக்கு தேவை கிடையாது. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண நம்ம என்ன பண்ணணும், இருந்துட்டு போகணும். நமக்கு தேவையானது வெல்கம் டு ரெஸ்டாரண்ட் டெலிவரிங் கிரேட் அப்படின்னு இருக்குல்ல, இதை எடுத்து வந்து இங்கே வைக்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம் H1 டேக் போட்டு அவன் கண்டென்ட் இங்க பாருங்க, இது ஒரு கலரா இருக்கு, இது ஒரு கலரா இருக்கு. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, இதுக்கு நிறைய எலிமெண்ட் இருக்குங்க. ஓகே, டியூ டு ஷார்ட் டைம் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி ஸ்பேன் டேக்ல போடுறேன். ஸ்பேன் டேக்ல யூஸ் பண்றேன். எதுக்கு ஸ்பேன் டேக் அப்படின்றா, இந்த ஸ்பேன் டேக்ல ஒரு இன்லைன் எலிமெண்ட், இதுக்கு தனியா ஸ்டைல் எழுதிக்கலாம், இதுக்கு தனியா ஸ்டைல் எழுதிக்கலாம். ஓகே, கிளாஸ் பேனர் டைட்டில் 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, பேனர் டைட்டில் 1. இதுக்கு பேனர் டைட்டில் ஆஃப்டர் பிஃபோர் கூட வைக்கலாம். ஆஃப்டர் பிஃபோர். ஓகே, இப்படி கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டெலிவரிங். எஸ், யூ ஆர் டெலிவரிங் a food. I hope it's supposed to be food. நெக்ஸ்ட் இது ரெண்டுமே இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் நான் என்ன செய்ய போறேன்னா ஹெச்எஃப்ல தான் போட போறேன். ஏன்னா அதுதான் எனக்கு இன்லைன் எலிமெண்ட் பக்கத்துல வரும். அவர் மெனு புக்கே டேபிள், அவர் மெனு புக்கிய யாரே புக்கிய டேபிள். இதை போட்டுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே இங்க இருக்கு. ஓ மை காட், எல்லாமே இங்க இருக்கு. எனக்கு இங்க வேணும். அப்ப என்ன பண்ணணும், எனிவன் என்ன செஞ்சா இங்க வரும்? புரியல. பேடிங் யூஸ் பண்ண என்ன நடக்கும், இருக்கிற இடத்துல இருந்தே தான் மூவ் ஆகும், இங்க இருந்து தான் கீழே வரும். எனக்கு இந்த காத்தாடி என் தொட மேல உக்காரணும், என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, இதுக்கு சொல்லுங்க. ஏபிஜே ட்ரீம் டெக்கு கீழே தான் இந்த ஹோம் எலிமெண்ட் இருந்துச்சு, எப்படி இதை மேல எடுத்து வந்தீங்க? அடிச்சு கொன்னுடுவேன். இன்லைன் சொன்னோன்னு கொன்னுடுவேன். இன்னொருத்தவன் ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, அதை சொல்லு. பொசிஷன் யூஸ் பண்ணா உனக்கு அகைன் நான் சொல்றேன், இந்த எலிமெண்ட் எனக்கு இங்க வரணும். ஓகேவா? இதனுடைய விஷயத்தை நீ மார்ஜின் பேடிங் என்ன யூஸ் பண்ணாலும் இருக்கிற இடத்துல இருந்தே தான் நவரும். ஈவன் தோ நீ பொசிஷன் அப்சல்யூட் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணாலுமே அப்படிதான் நடக்கும். எனக்கு அந்த மாதிரி நடக்கக்கூடாது. எனக்கு இங்க வரணும் அப்படின்னா இதனுடைய இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இதனுடைய டிஃபால்ட் பொசிஷன் எதுவா இருக்கும், இதுவா தான் இருக்கும். அப்ப அது சொல்லக்கூடிய எலிமெண்ட் என்னது, பொசிஷன் அப்சல்யூட். டாப்ல இருந்து தரதான் ஈர்த்துட்டு வர வேண்டியதான். புரிகிறதா? ஓகே, இப்ப இது எல்லாமே எனக்கு இங்க வரணும்.
அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒரு பேரண்ட்குள்ளார, ஏன்னா ஒவ்வொரு எலமெண்டா போய் பொசிஷன் அப்சல்யூட் சொல்றதுக்கு பதிலா ஓகே இது எல்லாத்தையுமே இப்போ ஒண்ணுமே கிடையாது, 4 சைல்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே இந்த பேரண்ட் கிட்ட விட்டுறேன், பேரண்ட் அப்படின்னு பேர் வைக்கிறேன். இவங்க கிட்ட சொன்னா இவங்க 4த்தையும் கூப்பிட்டு வந்துருவாங்க அப்படின்னா நான் இதை 4த்தையுமே இதுக்குள்ளார போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, பேனர் பேரண்ட் பொசிஷன் அப்சல்யூட் டாப் 0 கோச் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும், எனக்கு எங்க வேணும்னா இந்த இடத்துக்கு வேணும். அப்ப டாப்ல இருந்து தட்டுக்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதான், தட்டுக்கிட்ட எடுத்துன்னு வந்தாச்சு. ஓகே நெக்ஸ்ட் லெஃப்ட் மூவ் பண்ணிக்கோ, எவ்வளவு வேணா பண்ணிக்கோ. இதுவே இந்த பேரண்ட் எலமெண்ட் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும், இதுகிட்ட போய் ஐயா நீங்க பொசிஷன் அப்சல்யூட் ஆமா அங்க இருந்து வரும், திரும்ப இதுகிட்ட போய் சொல்லணும், திரும்ப இதுகிட்ட போய் சொல்லணும், தலைவலி. என்னடா இது, ஐயோ சரி ஓகே இதை காப்பி பண்ணிடுவோம். ஏதோ அமானுஷமாவே நடக்குதுங்க. இப்ப இந்த ஸ்பேன் கிளாஸுக்கு நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா கலர் ஒயிட்டு, ஓகே ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸ், ஓகே ஃபாண்ட் சைஸ் 35 பிக்சல் போடு, அவன் என்ன கேட்பான் போடு. ஃபாண்ட் வெயிட் 700, இவ்வளோ தூரம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் லெட்டர் ஸ்பேசிங் யூஸ் பண்ண போறேன், லெட்டர் ஸ்பேசிங் 1.5 px போடுவோம். கற்றுக்கிட்டதுலாம் மறந்து போச்சுன்னா இது வரைக்கும் இது ஓகே. இதை காப்பி பண்றேன், இதை காப்பி பண்ணிட்டு என்னுடைய இந்த பேனர் பீன் இருக்குல்ல இதுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸ் நேம் காப்பி பண்ணுங்க, தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல அடிங்க. அகைன் இதுக்கான கலரு நீங்க வெல்கம் டு வந்துருச்சுங்களா, அவன் என்ன வச்சிருந்தானோ அதே விஷயம் இங்க வந்துருச்சு. ஓகே நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட்டை டிசைன் பண்ணணும், அடுத்தது இந்த இதுக்கு டிசைன் பண்ணணும். என்ன பண்ணலாம், கிளாஸ் பேனர் மெனு அப்படின்னு ஒரு கிளாஸ், பேனர் புக் பட்டன் போட்டுக்கிறேன், மெனு பட்டன் புக்க பட்டன் அப்படி. ஓகே இதுக்கு கிளாஸ் எழுத போறோம். அகைன் டெக்ஸ்ட் டெக்கரேஷன், எது எதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதை யூஸ் பண்ணுங்க. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர் ஒயிட், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸ், ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல். வேற என்ன பண்ணலாம், இதை சுத்தி எனக்கு கலர் வரும். பேக்ரவுண்டு என்ன கலர் இவங்க கொடுத்துருக்கான், பேக்ரவுண்ட் ஒண்ணுமே கிடையாது, ஓகேவா, பேக்ரவுண்டே கிடையாது, பார்டர் மட்டும்தான் இருக்கு. ஸோ சுத்தி வரணும் அப்படின்னா பார்டர், ஓகே 1 px solid ரெட். ஓகே அந்த கர்வ் எல்லாம் பெண்ட் ஆகணும் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் 10 px. ஓகே இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. எனக்கு உள்ளுக்குள்ள மட்டும் கேப் வேணும், உள்ளுக்குள்ள அப்படின்னா 10 px.
ஓகே 10px அப்படின்னா எனக்கு இந்த இடத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பக்காவா வந்துருச்சு. வேற ஏதாவது பண்ணியிருக்கேனா? ஓகே இதனுடைய ஃபாண்ட் வெயிட் வந்து ஏற்றிடலாம் 700. ஓகே அப்படின்னா நான் இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கிறேன். இதே விஷயத்தை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டு இந்த இடத்துல போட்டு முக்கிய டேபிளும் இதுவும் வந்துருச்சு. இப்போ இந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியா இருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் விபதி அடிச்சு விட்டுற வேண்டியதுதான். என்ன அப்படின்னா கிளாஸ் பேனர் இன்ஃபோ என்ன பேரா ஏதோ ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கோங்க. கலர் ஒயிட்டு, font size, font family இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. font family, font size. ஓகே இப்போ refresh சுட ஓகே இது ரொம்ப கீழே இறங்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இந்த கண்ணாடி கிட்ட வந்தா ஓகே தான். அப்ப இந்த 420 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஓகே வெல்கம் டு ஃபுல்லாவே அதே கலராகவே இருந்துட்டு போயிருக்காங்க. ஆமா இதுவே ஓகேவா? ஓகே இப்போ இந்த இடத்துக்கு கலர் ஓகேவா? இமேஜ் டிரான்சிஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கும் ஓகேங்களா? அந்த ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்டை கொஞ்சம் பிளாக்கா மாற்றலாம். இது ஒபாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இது எப்படி 0.5 0.2 இது இமேஜை டல்லாக்கி விட்டுடும். ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா இது அதுதான் சொல்றேன். எக்ஸாக்டா எல்லாத்தையும் சொல்ல முடியாது, பட் சொன்ன வரைக்கும் ஓகே. இது இல்லை அப்படின்னா இப்படி இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கிற ஒரு கலரை இந்த இது கொடுக்கணும். அப்படி இல்லையா பிளாக் கலர் இமேஜஸா எடுக்கணும். பிளாக் கலர் இமேஜஸ் எடுத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். பிளாக் கலர் இமேஜஸ் ஹெச்டி அப்படின்னு எடுத்துட்டு வெளியே போடும். பேனர்னு போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஹைட் வித்து சின்ன இமேஜா எடுத்தாச்சு, அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நீங்க பெரிய ரெசல்யூஷன்ல நல்ல இமேஜ் எடுத்துட்டீங்கன்னா பக்காவா வரும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்டுக்கும் இதுக்கும் ஏதோ கொஞ்சம் ரிலவெண்டா இருக்கும். இந்த பூனை மட்டும் வேணாம், வேற ஏதாவது ஒரு இமேஜை பர்ஃபெக்டா இந்த கண்டென்ட்டை எனக்கு தெரியுற மாதிரி காமிச்சிங்கனாலே ஓகே. புரியுதா? இன்னைக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் போல.